Hi friends, welcome to Amina Samay. Today நம்ம சமையல்ல பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஏத்த ஒரு சூப்பரான கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த சட்னி நல்ல ஒரு ஹெல்தியான சட்னியும் கூட. பூண்டு, வரமிளகாய் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் வச்சு நல்ல டேஸ்டான ஹெல்தியான இந்த கார சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகாய் கார சட்னி பாத்தீங்கன்னா 2 நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இது போல் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த பூண்டு கார சட்னி டேஸ்ட் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பூண்டு கார சட்னி பண்ணுறதுக்கு 20 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 10 வரமிளகாயை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வரமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற வரமிளகாயை தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல், இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திருக்கேன். கூடவே உப்பு, நம்ம வரமிளகா ஊற வச்ச தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணி வந்து ஒரு 2 டீஸ்பூனில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் புளிப்பு சுவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளி மட்டும் தான் சேர்த்திருக்கோம். தாளிக்கிற கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடாகவே இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது கூட வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதக்காமல் தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அதை வதங்கி பாருங்கள். எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா பூண்டோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிருக்கும். வரமிளகாயை ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கும் போது இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கார சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெயே தெரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்தாமல் நல்லா காரசாரமான பூண்டு மிளகாய் கார சட்னி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பூண்டு கார சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.